இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கங்கள். இன்றைய நாள் வியாழக்கிழமை 18ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றும் அது ஒரு துயரமான செய்தி என்று கூட சொல்லலாம். அதாவது யாழ் மண்ணின் செம்மணி சித்துப்பாத்தி தொடர்பான ஒரு செய்தி. 380ஆக எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி புதைகுழி பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய அகழ்வின் போது கூட 14 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இது நாட்டின் மிக பெரும் ஒரு பாரிய மனித புதைகுழி என்றுதான் சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே தற்பொழுது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி இருக்கின்றது. தோண்ட 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 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு துயரமான செய்தியாகவே இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சுமந்திரன் அவர்கள் ஒரு சர்வதேச ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டு ஓராண்டாகியும் நடவடிக்கை இல்லையே என்ற செம்மணி விவகாரத்திலே ஒரு கடும் சாடலை சொல்லியிருக்கின்றார். 1998 மீட்கப்பட்ட செம்மணி மனித எச்சங்கள் இன்னமும் ஸ்கொட்லாந்தில் பத்திரமாக உள்ளதாகவும் அரசு நினைத்தால் உடனே DNA பரிசோதனையை சாத்தியம் என்பதாகவும் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சி செம்மணி. தமிழ் மக்களின் திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சி செம்மணி. உலக மனச்சாட்சியை கிளறும் எலும்புக்கூடுகள். தமிழரசின் எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் இது தொடர்பாக அந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதாவது தமிழ் மக்கள் தொடர்பாக தமிழ் மக்களின் இந்த வடபகுதியின் யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய செம்மணி சித்துப்பாத்தி தொடர்பிலே தான் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்து தொடர்பிலே அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாகவும் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அவமானத்தின் அடையாளமாகவும் செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தமிழர்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் இனியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த புதைகுழியிலிருந்து மீட்டெடுக்கப்படும் எலும்பு தொகுதிகள் உலகுக்கு பறை சாற்றுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். செம்மணி மனித குழி விவகாரம் மற்றும் அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மனித எச்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் பொழுது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழியில் மிக குறுகிய நாள்களுக்குள் 380 மனித எலும்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலேயே மிக அதிகப்படியான ஒரு மனித பேரவலம் அரங்கேறிய ஒரே ஒரு புதைகுழியாகவும் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கான நேரடி சாட்சியமாகவும் இந்த செம்மணி தளம் மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் எலும்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என பலராலும் எதிர்பார்க்கப்படுவதாகவும், அந்த வகையில் உலகத்தினுடைய மனச்சாட்சியை உலுக்கி கிளறி விடுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களமாக இந்த செம்மணி மனித புதைகுழி அமைய போகின்றது. சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் உடனடியாக தங்களின் மேலான கரிசனையை செலுத்த வேண்டும். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இன்று வரை ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் மக்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுத் தருகின்ற ஓர் அணையாத சுடராகவும் தமிழ் மக்களுடைய நீதிக்கான ஒரு பிரதான திறவுகோலாகவும் இந்த செம்மணி அமைய வேண்டும் என்பதே எங்களின் பலத்தை எதிர்பார்ப்பாகும் என்று அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மனித பேரவலத்தின் ஒரு உச்சமாகவே இந்த யாழ் செம்மணி புதைகுழி காணப்படுகின்றது. எல்லோரும் கொழும்பின் பரபரப்பிலே நாங்கள் எங்கள் இந்த மண்ணிலே வடபகுதி மண்ணிலே நடந்த இந்த விடயங்களின் பரபரப்பை பார்க்காமல் இருக்கின்றோம். இது எங்களின் இனத்துக்கு நேர்ந்த ஒரு பாரிய துயரமாகவே சொல்லப்படுகிறது. இந்த செம்மணி புதைகுழியின் நிகழ்வை அடுத்து அதை ஒரு நினைவகமாக, செம்மணி புதைகுழி ஒரு தமிழர்களின் நினைவகமாக
நல்லூர் சபையிலே முன்மொழியப்பட்டிருக்கின்றது. செம்மணி சித்து பாத்தி தமிழின அழிப்பின் நினைவகமாக பேணும் முன்மொழிவுதான் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரனால் நேற்று 17ஆம் திகதி ஜூன் மாதம் 2026 சபை அமர்விலே முன்மொழியப்பட்டிருக்கின்றது. குறித்த முன்மொழிவை முன்வைத்து உரையாற்றிய தவிசாளர் மயூரன், இன அழிப்பு செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட எமது உறவுகள் இன்று செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே அகழ்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றார்கள். மீது நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பின் சான்றாக இந்த மயானம் காணப்படுகிறது. இந்த நிலையில் இன அழிப்பின் சாட்சியங்களை பாதுகாக்க வேண்டியதும் அதனை இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. குறித்த இந்த மயானம் எமது சபை எல்லைக்குள் காணப்படுகின்ற நிலையில் இதனை ஒரு மயானமாக தொடர்ந்து பேணாமல் இனத்தின் மீதான இன அழிப்பின் ஒரு சாட்சியமாக நினைவகமாக பேணுவதற்குரிய நடவடிக்கைகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற முன்மொழிவை முன்வைக்கின்றேன் என்று அவர் நேற்று அதனை முன்மொழிந்திருக்கின்றார். அத்தோடு இந்த குறித்த விடயம் தொடர்பில் செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயான சபையினருடன் கலந்துரையாடல் செய்து அது தொடர்பான விவரங்களுடன் குறித்த முன்மொழிவை உங்களின் ஏகமனதான ஆதரவுடன் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுவதற்காக சபை அமர்வில் சமர்ப்பிக்கின்றேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். 14 எண்புக்கூடுகள் நேற்று மட்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் 27ஆம் நாள் அகழ்வு பணியிலே தான் நேற்று தினம் இந்த 14 எண்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்பதற்கப்பால் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு சான்றாக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சேர்க்கப்படுவதோடு நின்று விடாமல் இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அந்த விடயத்தில் அரசு அதீத நம்பிக்கையோடு செயற்பட வேண்டும் இந்த மக்களுக்கான இந்த தீர்வு விடயத்திலே. தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச அவர்களின் நீதிமன்ற பிணை மனு தொடர்பிலே செய்தியை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் இதில் தற்போதைய அரசின் தலையீடுகள் எதுவுமே இல்லை என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் அந்த கருத்து தொடர்பிலே ஈஸ்டர் தாக்குதல் குறித்த விசாரணைகளை புதிய அரசு முன்னெடுக்கவில்லை, மாறாக புலனாய்வு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட விசாரணை நிறுவனங்களுமே அதனை முழுமையாக சுயாதீனமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த காலங்களை போலன்றி தற்போதைய அரசு இந்த நிறுவனங்களை வலுப்படுத்தி அவற்றின் மீதான அரசியல் அழுத்தங்களை முற்றாக நீக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுப்பதற்கான பின்னணியை மட்டுமே அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதுடன் அதன் சாதகமான பலன்கள் தற்போது விசாரணைகளின் மூலம் வெளிவர தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். விசாரணைகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எதுவும் தெரியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனினும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச எடுத்துள்ள நீதிமன்ற நடவடிக்கை தான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளமையானது எனக்கோ அல்லது அரசுக்கோ மட்டுமல்ல, நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கும் அவர் மீது ஒரு பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குண்டு தாக்குதலுடன் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் என்னை தடுத்து வைக்க வேண்டாம், என்னை கைது செய்ய வேண்டாம் என்று அவசரமாக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் இந்த சம்பவங்களுடன் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது. திருடன் பிடிபடுவதற்கு முன்னர் அவசரமாக தப்பியோட முயல்வதை போன்ற கிராமத்து பழமொழிக்கு அமைவாக ஓர் உதாரணமாகவே முன்னாள் ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் இவ்வாறான நபர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது குறித்து அவர்களின் அரசியல் சகாக்கள் முன்னரே ஊடகங்களில் கூறி வந்ததையும் நாம் அறிந்திருக்கின்றோம். எமக்கு தெரியாவிட்டாலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும். நாட்டில் சட்டத்தையும் நீதியையும்
முறையாக நிலைநாட்டுவதற்காகவே மக்கள் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே விசாரணை நிறுவனங்களை தொடர்ந்து பலப்படுத்தி அரசியல் தலையீடற்ற பின்னணியை உருவாக்குவோம். அதிகாரிகள் எவ்வித அச்சமின்றி தங்களின் கடமைகளை ஆற்றுவதற்கான முழுமையான ஆதரவையும் பலத்தையும் எமது அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி இருக்கின்றது. நேற்று ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் இந்த தலையிலிருந்த கொண்டையை மறந்து வெட்டியே என்றவாறான இந்த செய்தி இருக்கின்றது. குற்றம் இல்லாத ஒருவர் என்னை கைது செய்ய வேண்டாம் என்பது தொடர்பிலே நீதிமன்றத்திலே பிணை மனு கோர வேண்டியதன் அவசியம் என்ன என்று அவர்களுடைய அந்த கேள்விதான் இன்று எல்லோரையும் ஒரு சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தனக்கு அதில் தொடர்பில்லை, அதில் எனக்கு எல்லளவும் சம்பந்தம் இல்லை என்ற ஒருவர் எதற்காக பிணை மனு கோர வேண்டும் என்ற அந்த விடயம், பிணை மனு கோரிய அந்த விடயம்தான் இன்று பலரையும் சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ள அந்த விடயமாக இருக்கின்றது. எனவே எதிர்வரும் நாட்களில் அது தொடர்பான அந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் நாங்கள் தொடர்ந்த செய்தியிலே கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத கிடங்கு விடுதியில் தங்கியிருந்த தம்பதியினரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போலியகுட குற்றப்பிரிவினரால் தெமட்டகுட பகுதியில் வீடொன்றில் பெருமளவான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாகி இருந்த முக்கிய சந்தேக நபர்களான தம்பதியினர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சந்தேக நபர்கள் கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் பதுங்கியிருந்த போது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பட்டியவை சேர்ந்த 28 வயதுடைய தம்பதியினர் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். குற்ற செயல்களுக்காக சந்தேக நபர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு முச்சக்கர வண்டியும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலியகுட குற்றப்பிரிவினரால் கொழும்பு தெமட்டகுட பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கடந்த மாதம் 3ஆம் தேதி மீட்கப்பட்டிருந்தன. பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு பட்டிருக்கும் இவர்களில் 19 உள்ளூர் கை துப்பாக்கிகள் பல்வேறு பாதாள உலக கும்பல்களுக்கு விற்பனை செய்வதற்காக தயாரிக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலே வீட்டில் இருந்த ஒரு இளந்தம்பதியினர் போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடி தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தெமட்டகுட பகுதியில் உள்ள ஒரு பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தியாக உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். தடுக்கப்பட்ட 26 பயணிகளில் 4 பேர் தங்கத்தை விழுங்கி கடத்த முயன்றதாக யாழ் ஆஸ்பத்திரியிலே ஸ்கேன் பரிசோதனையிலே உறுதி செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தியை உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன். இது எவ்வாறான செய்தி என்றால், காங்கேசன்துறை ஊடாக நாகப்பட்டினம் செல்ல தயாரான சமயம் சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட 26 பயணிகளில் 17 பேருக்கு நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேனிங் பரிசோதனையிலேயே 4 உடம்புக்குள் தங்கத்தை கடத்த முயன்றமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. காங்கேசன் துறையில் இருந்து நாகப்பட்டினம் பயணிக்கும் பயணிகள் பலர் தங்கம் கடத்துகின்றனர் என எழுந்த சந்தேகத்தின் பேரிலே 26 பயணிகள் தடுத்து வைக்கப்பட்டு ஸ்கேனிங் பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையே இடம்பெறும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையில் நேற்று காலை நாகப்பட்டினத்தில் இருந்து 117 பயணிகள் காங்கேசன்துறையை வந்தடைந்திருக்கின்றார்கள். அந்த கப்பலில் காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து 146 பயணிகள் நாகப்பட்டினம் பயணிக்க காங்கேசன்துறை துறைமுகத்தில் காத்திருத்திருக்கிறார்கள். அந்த 146 பயணிகளில் 26 பேரை தொடர்ந்து பயணிக்க சுங்க திணைக்கள அதிகாரிகள் அனுமதிக்காது அவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். தடுக்கப்பட்டவர்களில் 17 இந்தியர்களும் 6 பெண்களும் 9 இலங்கையரும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது. தடுத்து வைக்கப்பட்ட 26 பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட பரிந்துரைக்கப்பட்ட போதும் 17 பேரை போதனா வைத்தியசாலை அழைத்து வரப்பட்டு ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 4 தங்கத்தை விழுங்கி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த 17 பேருக்கும்
எஞ்சிய 9 பேருடன் இன்று மீண்டும் ஸ்கேனிங் பரிசோதனை இடம்பெற உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த இந்த காலத்திலே மீண்டும் நாங்கள் இவ்வாறான சம்பவங்களிலே ஈடுபடுவது இவ்வளவு பாரிய குற்றச் செயல்கள் என்பதை கடத்துபவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். குறுக்கு வழியிலே நாங்கள் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலர் இவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலங்கள் இவர்களின் வாழ்நாளில் இவ்வளவு தாமதங்களை ஏற்படுத்திவிடும் என்பது தொடர்பிலே பலரும் சிந்திப்பது கிடையாது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை இடைமுழக்கம் செய்தியோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.